திருச்சிற்றம்பலம். இன்றைய பதிவில் நாம் காண இருக்கும் தலம் திரு நல்லாறு. வாங்க பாடலுக்கு உள்ளே போகலாம். திருச்சிற்றம்பலம். போகமாத்த பொன்முலையா தன்னோடும் பொன்னகலம் தன்னோடும் பொன்னகலம் போகமாத்த பொன்முலையாள் தன்னோடும் பொன்னகலம் பொன்னகலம் பாகமாத்த பைங்கண் வெள்ளேற்றண்ணல் பாகமாத்த பைங்கண் வெள்ளேற்றண்ணல் பரமேட்டி பாகமாத்த பைங்கண் வெள்ளேற்றண்ணல் பரமேட்டி ஆகமாத்த தோளுடையான் ஆகமாத்த தோளுடையன் கோவண ஆடையின் மேல் ஆகமாத்த தோளுடையன் கோவண ஆடையின் மேல் நாகமாத்த நம்பெருமான் நாகமாத்த நம்பெருமான் நேயது நல்லாரே நேயது நல்லாரே போகமாத்த பொன்முலையான் தன்னோடும் பொன்னகலம் பாகமாத்த பைங்கண் வெள்ளேற்றண்ணல் பரமேட்டி ஆகமாத்த தோளுடையான் கோவண ஆடையின் மேல் நாகமாத்த நம்பெருமான் நேயது நல்லாரே 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 போகமாத்த பொன்முலையால் தன்னோடும் பொன்னகலம் போகமாத்த பொன்முலையால் தன்னோடும் பொன்னகலம் பாகமாத்த பைங்கண் வெள்ளேற்றண்ணல் பரமேட்டி ஆகமாத்த தோளுடையான் கோவண ஆடையின் மேல் ஆகமாத்த தோளுடையான் கோவண ஆடையின் மேல் நாகமாத்த நம்பெருமான் மேயது நல்லாரே நாகமாத்த நம்பெருமான் மேயது நல்லாரே நாகமாத்த நம்பெருமான் மேயது நல்லாரே நாகமாத்த நம்பெருமான் மேயது நல்லாரே. போகமாத்த பொன்முலையால் தன்னோடும் பொன்னகலம் இன்பத்துக்கு நிலை கண்களாக உள்ளவும் அணிகள் பொருந்தியதுமான தனங்களை உடைய உமை அம்மையை தன்னோடு அழகிய திருமேனியின் இடப்பாகமாக அத பொன்னகலம் பாகமார்த்த பைங்கண் வெள்ளேற்றண்ணல் பரமேட்டி இடப்பாகமாக ஒன்றாக இருக்கச் செய்தவனும் பசிய கண்களையும் வெண்மையான நிறத்தையும் உடைய ஆணேற்றை தனது ஊர்தியாக கொண்ட தலைவனும் அது ஆகமார்த்த தோளுடையான் பாகமார்த்த பைங்கண் வெள்ளேற்று அண்ணல் பரமேட்டி ஆகமார்த்த தோளுடையான் கோவண ஆடையின் மேல் திருமேனியின் மேல் போர்த்த தோளாடை உடையவனும் இடையிற் கட்டிய கோவண ஆடையின் மேல் கோவண ஆடையின் மேல் நாகமார்த்த நம்பெருமான் மேயது நல்லாரே இடையிற் கட்டிய கோவண ஆடையின் மேல் நாகத்தை கச்சாக அணிந்தவனும் ஆன நம்பெருமான் திருநள்ளாற்றில் உள்ளவன் அப்படின்னு படியிருக்காரு. நான் அது இடையில் கட்டிய தோளாடை இடையில் கட்டிய கோவண ஆடையின் மேல் இடையில் கட்டிய கோவண ஆடையின் மேல் நாகத்தை கச்சானா இப்போ பெல்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் கச்சா பெல்ட் மாதிரி அதை அணிந்திருக்கிறார்னு ரொம்ப நயம்பட சொல்லியிருக்கிறார். ஏறு தாங்கி ஊர்தி பேணி ஏற்கொள் இளமதியம் ஆறு தாங்கும் சென்னி மேலோன் ஆடரவம் சோடி நீரு தாங்கி நூல் கிடந்த மார்பில் நிறை கொன்றை தானாறு தாங்கும் நம்பெருமான் நாறு தாங்கும் நம்பெருமான் மேயது நல்லாரே
ஏறு தாங்கி ஊர்தி பேணி ஏர்கொள் இளமதியம் ஆண் ஏற்றை கொடியாக தாங்கியும் அதான் விடையூர்தி. அது பேருக்கு விடையூர்தி. ஆணேற்றை கொடியாக தாங்கியும் அதனையே ஊர்தியாக விரும்பி ஏற்றும் அந்த காலை அந்த எருதவை ஊர்தியாக எம்பெருமான் ஊர்தியாக ஏற்றும் அழகிய இளம்பிறை கங்கை ஆகியன பொருந்திய சடையின் மேல் ஆறு தாங்கும் சென்னி மேலோர் ஆடரவம் ஜூடி. அதான் இளம் விரும்பி ஏற்கும் அழகிய இளம்பிறை கங்கை ஆகியன பொருந்திய சடையின் மேல் ஆடரவம் ஜூடி ஆடும் பாம்பை சூடியும் திருநூறு பூசியும் நீரு தாங்கி நூல் கிடந்த மார்பில் நிறை கொன்றை திருநீறு பூசி பூநூலோடு விளங்கும் மார்பில் கொன்றை மாலையின் மனம் கொண்டவனும் நம்பெருமான் மேவிய தலம் திருநள்ளாறு ஆகும். அதான் நாறு தாங்கு நம்பெருமான் மேயது நல்லாரே. தன் புனலும் வெண் உரையும் தாங்கிய சால் சடையன் தன் புனலும் வெண்பிறையும் தாங்கிய தாழ் சடையன் நன்புணலார் நல்கு காடி நாண சம்பந்தன் நல்ல தன் புனலும் வெண்பிறையும் தாங்கிய தாழ் சடையன் தன் புனலும் வெண்பிறையும் தாங்கிய தாழ் சடையன் நண்புணல்லான் மல்கு காழி ஞான சம்பந்தன் நல்ல நண்புணல்லான் மல்கு காழி ஞான சம்பந்தன் நல்ல பண்பு நல்லாரேத்து பாடல் பத்தும் இவை வல்லார் பண்பு நல்லாரேத்து பாடல் இவை வல்லார் உண்பு நீங்கி வானவரோடுலகில் உறைவாரே உண்பு நீங்கி வானோரோடுலகில் உறைவாரே உறைவாரே உறைவாரே. தன் புனலும் வெண்புறையும் தாங்கிய தாழ்சடையன் நட்புக்கு ஏற்ற நல்லோர் வாழும் சீர்காழி பகுதியில் தோன்றிய ஞான சம்பந்தன். அதான் நண்பு நல்லார் மல்கு காழி ஞான சம்பந்தன் நல்ல பண்பு நட்புக்கு ஏற்ற நல்லோர் வாழும் சீர்காழி பகுதியில் தோன்றிய ஞான சம்பந்தன் குளிர்ந்த கங்கையையும் வெண்மையான பிறையும் தாங்கிய தாழ்ந்த சடை முடியை உடைய அது தன்புணலும் வெண்பிறையும் தாங்கிய தாழ்சடையன் விரையும் தாங்கிய தாழ்ந்த தடையன் தடைனா தாழ்ந்த சடையை உடைய சிவபெருமான் எழுந்தருளிய நல் இயல்பு வாழ்ந்தோர் வாழும் திருநள்ளாற்றை போற்றி பாடிய இந்த திருப்பதிக பாடல்கள் 10ஐயும் பண்பு நல்லார் ஏத்து பாடல் 10ம் இவை வல்லார். இந்த திருப்பதிக பாடல்கள் 10ஐயும் ஓத வல்லார் பிரார்த்த கண்ம வலிமை குறைய பெற்று வானவர்களோடு தேவருலகில் வாழ்வர். இந்த பூவுலகை விட்டு வானவர்களோடு தேவர் உலகில் வாழும் தகுதியை பெறுவார்கள். இந்த ஞானசம்பந்தன் பாடிய இந்த 10 பாடல்களையும் கருத்தோடு தெரிந்து பண்ணோடு பாடி இறைவனை மகிழ்ப்பவர் வானவர்களோடு தேவர் உலகில் வாழ்வர் என்று ரொம்ப அற்புதமாக விளக்கியிருக்கிறார். இந்த தலம் திருநள்ளாறு எங்கே இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா, இது காரைக்கால் வட்டம், பாண்டிச்சேரி, புதுச்சேரி, புதுவை மாநிலம். இது சோழநாட்டு காவிரி தென்கரை தலம் நாகை மாவட்டத்தில் காரைக்காலை அடுத்து உள்ளது. சோழநாட்டு காவிரி தென்கரை தலம் நாகை மாவட்டத்தில் காரைக்காலை அடுத்து உள்ளது. பேரளம், காரைக்கால், கும்பகோணம், மயிலாடுதுறை, நாகை ஆகிய ஊர்களிலிருந்து பேருந்து வசதி உள்ளது. இது அரசியலாற்றுக்கும் வாஞ்சி நதிக்கும் நடுவில் இருப்பதால் நல்லாறு என்று அழைக்கப்படுகின்றது. அரசலாற்றுக்கும் வாஞ்சி நதிக்கும் நடுவில் இருப்பதால் நல்லாறு என்று
அழைக்கப்படுகின்றது. தர்பாரண்யம், நகவிடங்கபுரம், நலேசுரம் என்பன இதன் மறுபெயர்கள். இது சப்தவிட தலங்களுள் ஒன்று. நலன் வழிபட்ட தலம் தர்பாரண்யம். இந்த தலத்து இறைவனுக்கு வந்து தர்பாராயணேஸ்வரன் தான் பேர். தர்பாரண்யம், ஆரண்யம்னா காடு, தர்பாரண்யம்னா தர்பைக்காடு. தர்பைக்காடாக இருந்தது, இப்போயும் புரியல. ஒரு காலத்தில் தர்பைக்காடாக இருந்தது, அதான் ஆரண்யம்ன்ற காடு. தர்பைனா தர்பை புல், தர்பாரண்யர் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர். விநாயகர் வந்து கற்பக விநாயகர், சொர்ண விநாயகர், தியாகர், நகவிடங்க தியாகர். அம்மன் பேர் வந்து நீலோர் பலாம்பாள். நடனம் உன்மத்த நடனம். இந்த தலத்தில் சனி பகவான் சந்நிதி மிகச் சிறப்புடையது. நிறைய பேருக்கு இந்த சனீஸ்வரன் கோயில் என்று சொன்னால் தான் இந்த கோயிலே புரியும். ஆனால் சனீஸ்வரனை விட இந்த தலத்து இறைவர் ரொம்ப தொன்மையானவர். இன்னும் சொல்லப்போனால் சனி பகவானே வந்து இந்த தலத்து இறைவனை வந்து வழிபட்டு அதிலிருந்து அவங்க வந்து அவர் சனீஸ்வரர் கோயில்னு பேர் பெற ஆரம்பித்தார். ஆக இவ்வளோ அருமை பெருமை நிறைந்த இந்த தலத்து இறைவனை கண்டு வணங்கி இன்புற்று அவனுடைய அருளை பெற்று உயுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை காணும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நலம்பாடி. திருச்சிற்றம்பலம்.